பிள்ளையார்பட்டி கற்பனாரையே போற்றி போற்றி ஓரோ கரகமட்டி உண்டை சுவாமி திருவடியை போற்றி போற்றி சகோதரி பாம்பாடி திருவடி சித்தராஜன் திருவடியை போற்றி 2026 ஆண்டு புத்தாண்டுக்கான துளாராசி பலன்கள். புத்தாண்டு சிறப்பாக துளாராசிக்கு இருக்கு. ஏன்னா ராசிகளில் புதன் சுக்கிரன் இருக்கு. கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஆரம்பமாக ஊதியம் கிடைக்கும். அதை குறிப்பாக பாடுறதுக்கு முயற்சி பண்ணக்கூடிய புது பாடகர்கள் புது பாடகர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். பரிசும் கிடைக்கும், பாராட்டும் கிடைக்கும். இவர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இதுவரை ஏற்பட்ட சிரமங்கள் இனிமேல் இருக்காது. ஆமாம், பணப்புழக்கம்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். இனிமேல் சிறப்பாக இருக்கும். ஏன்னு கேட்டால் மீனராசிக்கு குரு வர்றார். மீனராசிக்கு சனி பகவான் வராது. துளாராசிக்கு 6ஆம் இடத்துல. ஏன்னா துளாராசிக்கு 4-5 கூடியவர் குரு சனாதிபதி 6க்கு வர்றாரு குருவோட வீட்டுக்கு. ஆக மொத்தத்தில் துளாராசிக்கு 3ஆம் இடத்தை அதிபதியான குருவோட வீட்டுக்கு சனி பகவான் வர்றதுனால 6ஆம் இடத்துக்கு வர்றாரு. தனுசு மீனம். அதனால உங்களுடைய முயற்சி வடிவமாகும். அதாவது வண்டி வாகன வசதிகள் ஏற்படும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையணும்னா காலபைர அஷ்டமி தீதியில காலபைரவர் வழங்கி வர்றதுனால உங்களோட முயற்சிகள் வெற்றி அடையும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்க அதிக வாய்ப்பு உண்டு. பெண் குழந்தைகள் இருந்தால் அவர்களுக்கு திருமணம் திடீரென நடைபெறும். அனைத்தும் சுப நிகழ்ச்சியாக நடக்கும். இதனால் 6ஆம் இடத்து சனி உங்களுக்கு சீர சிறப்பாகவே உங்கள் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்கு வர்றாரு. அது மட்டும் இல்லாமல் துளாராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்க குரு, 6ஆம் இடத்துல இருக்க சனி அப்படிங்கிறது இங்கிட்டு 6 அவரு 9 ரெண்டுமே சிறப்பான ஒரு இடமா இருக்கிறதுனால இந்த 2026 ஆண்டு புத்தாண்டு உங்களுக்கு மிக நல்ல பலன்களை வாரி வழங்க காத்திருக்கிறது. வணக்கம், வாழ்க வளம்.